அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக சோனோவால் பதவியேற்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். Are present to take the oaths of office and of secrecy. I request your kind permission to present them. The ministers designate and ministers of state designate shall now be invited as called individually to take the oaths of office and of secrecy as minister or minister of state independent charge respectively for the state of Assam. Sir, you may be pleased to administer the oath of office and the oath of secrecy to the ministers designate and the ministers of state independent charge designate as called individually and presented. Shri Hemant Vishwa Sarma, Minister. মই শ্ৰী হিমন্ত বিশ্ব শৰ্মাই ঈশ্বৰৰ নামত শপত খাই কওঁ যে বিধিৰ দ্বাৰা স্থাপিত ভাৰতৰ সংবিধানৰ প্ৰতি মই প্ৰকৃত বিশ্বাস আৰু আনুগত্য পোষণ কৰিম। মই ভাৰতৰ সাৰ্বভৌমত্ব আৰু অখণ্ডতা ৰক্ষা কৰিম। মই অসম ৰাজ্যৰ এজন মন্ত্ৰী স্বৰূপে বিশ্বস্ততাৰে আৰু শুদ্ধ অন্তঃকৰণেৰে মোৰ কৰ্তব্য সম্পাদন কৰিম আৰু মই ভয় বা পক্ষপাত অনুৰাগ বা বিদ্বেষ নোহোৱাকৈ সংবিধান আৰু বিধি অনুসাৰে সকলো প্ৰকাৰ লোকৰ প্ৰতি ন্যায় আচৰণ কৰিম। মই হিমন্ত বিশ্ব শৰ্মাই ঈশ্বৰৰ নামত শপত খাই কওঁ যে অসম ৰাজ্যৰ মন্ত্ৰী স্বৰূপে মোৰ কৰ্তব্যৰ যথাযথ সম্পাদনত আৱশ্যক হোৱাৰ বাহিৰে মই এনে বিষয় যি মোৰ বিবেচনাৰ কাৰণে অনা হ'ব বা অসম ৰাজ্যৰ এজন মন্ত্ৰী স্বৰূপে মোৰ জ্ঞাত হ'ব কোনো ব্যক্তি বা ব্যক্তিসমূহৰ ওচৰত প্ৰত্যক্ষ বা পৰোক্ষভাৱে জ্ঞাপন বা প্ৰকাশ নকৰিম। அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக தற்போது சோனோவால் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, சொல்லுங்க, தற்போது அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக சோனோவால் பதவியேற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. முதல் முறையாக அஸ்ஸாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைகிறது. 15 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடந்து அதன் பிறகு சமீபத்திலே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்து அஸ்ஸாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. மத்திய அமைச்சராக இருந்த சர்பானந்த சோன்வால் அஸ்ஸாமுக்கு முதலமைச்சராக அனுப்பப்பட்டிருக்கிறார். இதுவரை நாம் பார்த்தோம் என்றால் பெரும்பாலான தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிப்பதில்லை. ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்களிலே யார் முதல்வர் என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமலேயே நரேந்திர மோடியின் பெயரிலே வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. பின்னர் முதல்வர் யார் என்று கட்சி தலைமை முடிவு செய்தது. அப்படி இல்லாமல் அஸ்ஸாமிலே தற்போது சர்பானந்த சோன்வால் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்பே அறிவித்து அந்த கட்சி அங்கே வெற்றியை பெற்றிருக்கிறது. கட்சியின் வெற்றிக்கு அவர் முக்கிய பங்காற்றினார் என்று சொல்லப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைப்பு செய்வது மற்றும் கட்சிக்குள்ளேயே பணிகளை சரியான முறையிலே பகிர்ந்தளிப்பது போன்ற விஷயங்களிலே சர்பானந்த சோன்வால் சிறப்பாக செயல்பட்டார். ஆகவே அவர்தான் முதல்வர் என்று ஆரம்ப கட்டத்தில் இருந்தே வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு அந்த பதவியை அளித்திருக்கிறது. இன்று நீங்கள் பார்க்கலாம், பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அமித்ஷா ஆகியோர் அங்கே சர்பானந்த சோன்வால் பதவியேற்பு விழாவுக்கு வந்து அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகரான கவுஹாட்டியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு அதிகரிக்கும் என கட்சி எதிர்பார்க்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பகுதிகளுக்கு
இது ஒரு நுழைவாயில் போல பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை கருதுகிறது. அதாவது அசாம் மாநிலத்திலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து அங்குள்ள மற்ற மாநிலங்கள், அதாவது மேகாலயா, நாகாலாந்து போன்ற மாநிலங்களிலும் தங்களுடைய கட்சியின் ஆதிக்கம் அதிகரிக்க வேண்டும், அங்கேயும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த கட்சி விரும்புகிறது. இந்த தேர்தலிலே நாம் பார்த்திருந்தோம், காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிய பிஸ்வால் உள்ளிட்டோர் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்தார்கள். கட்சியிலே அவர்களுக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டு அவர்களும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். இதை தவிர அசாம் கணபரிஷத் கட்சியுடன் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்திருந்தது. அந்த கூட்டணியும் வெற்றிக்கு மிகவும் உதவியாக இருந்திருந்தது என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை கோகோய்க்கு எதிராக இருந்தவர்கள் கட்சியிலிருந்து விலகியது. இதை தவிர அங்குள்ள பிற எந்த கட்சியும், பெரிய கட்சியாக எந்த கட்சியும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்காதது போன்ற பல்வேறு விஷயங்கள் தோல்விக்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை தவிர 15 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து நடந்த போது பெரும் அளவுக்கு அங்கே வளர்ச்சி பணிகள் இல்லாததும் ஒரு காரணம் என பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு காரணங்கள் காரணமாக காங்கிரஸ் தோற்றிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி அடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று சர்பானந்த சோனோவால் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவர் ஆரம்பத்திலே வளர்ச்சி மற்றும் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவுக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்ற 2 முக்கிய விஷயங்களையே குறிக்கோளாக வைத்து செயல்படுவார் என தெரிகிறது. பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு வருவதால் அசாமை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுகிறது. அதை தடுக்க வேண்டும் என்பது அந்த மாநில மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காக அங்கே ஒரு எல்லை சுவர் அமைக்கப்படும். இது சர்பானந்த சோனோவாலின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் எனவும் தெரிகிறது. அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக சோனோவால் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆளுநர் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கணபதி.